ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சமையல் தமிழ் சேனல். என்னடா திடீர்னு வாய்ஸ் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரான் கிரேவி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அண்ட் ஒரு 400 கிராம் ப்ரான் எடுத்து இப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டணும் அப்படின்றனால ஒரு 2 ப்ரான் வந்து க்ளீன் பண்ணாமல் இப்படி உள்ள கடையில் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா பையன் சொல்கிற வச்சு அப்படியே கேட்பான். கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணி முடித்ததும் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஒரு பிளாக் கலரில் பூச்சி மாதிரி இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, அந்த ப்ரானோட குடல் தான் அது. இதனோட சாப்பிட்டீங்க அப்படின்னா விடிய பாத்ரூமாக தான் இருக்கணும். அதனால் இது இப்படிக்கா எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இது தான். இது எடுக்கிறதுனா கூட எடுத்துருங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் க்ளீனாக இருக்கணும். தண்ணியிலே போட்டுட்டேன். மறுபடியும் இன்னொன்று இருக்குது, அதையும் வேணால் உங்களுக்கு ஒரு டெமோக்காக இன்னொன்றும் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா பார்த்துக்குங்க. இப்படி வச்சுட்டு இப்படி நேராக ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டு போட்டால் செம்மையாக இருக்கும். கேக் கட் பண்ணுறதுல ப்ரான் கட் பண்ணிட்டுருக்கேங்க நான். ஓகே, அப்படி கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த அதுதான் பாருங்கள், இந்த கருப்பு கலர் கோடு, இவனை மட்டும் அப்படியே அலங்காப்பில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஓகே ஆகிடும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒயிட் கலரில் இருக்கணும். ஓகே, இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, வாஷ் பண்ணி எடுத்து சமைக்கும்போது அப்படியே வந்து அடுப்பில் போட்டுக்கலாம். நான் அதுக்கு கூட தனியாக ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் கூட நம்ம இப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கீழே சொட்டுனதுக்கப்புறம் இப்படி எடுத்து போட்டுக்குங்க. ஓகே. ஆனால் இந்த ப்ரான் செய்கிறதுக்கு வந்து முக்கியமாக தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு ட்ரை கிரேவி, அதாவது நம்ம ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் இட்லி தோசைக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க என் ஒய்ஃபு. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உள்ளே எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 400 ரூபா அப்படின்னு எதுவுமே மிச்சம் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு ஒன்றும் இல்லை, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைஸ், இது 3 எடுத்துருக்கீங்க, இது 2 எடுத்துருக்கீங்க கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் அதிகமாக எடுத்து தக்காளி போட்டிங்கன்னா புளிக்கும். புளிக்கும் மீன்ஸ் ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டும் வந்துடும், லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அண்ட் இது கொஞ்சம் ராவாக வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஒன்றும் பாதியாக மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தேவையான அளவு எண்ணெய் அண்ட் உப்பு எடுத்துருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு ஒரு இந்த சைஸ் ஒரு இஞ்சி எடுத்து அதை சாப் பண்ணி இது கூட பூண்டையும் சேர்த்து ஒரு 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். அண்ட் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது செய்கிறதுக்கு இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்புக்கு. அண்ட் இவன் இங்கே வந்தான், டேய் வேறு இடமே கிடைக்கல உனக்கு போடாங்கட்டு. ஆமாம், இது வந்து கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலையும், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இந்த அளவு எடுத்துக்கங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ 2ல் ஏதோ 1 மட்டும் ஆட் பண்ணால் ஓகே ஆனது. ஃபஸ்ட் எடுத்ததும்
இப்படி ஒரு பாத்திரத்தை நீட்டாக கழுவி ஒரு அடுப்பு இப்படி பற்ற வச்சுருங்க. அது பாத்திரம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கடுகு, ஒரு பிஞ்சு கருவேப்பிலை போட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. என்னடா தக்காளி உடனே போட்டான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்னதாக ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ப்ரான் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், கொஞ்சமாக டைம் எடுக்கும். ஸோ அதனால் தக்காளி வெங்காயத்தை ஒன்றாவே போட்டுடலாம். உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி வெங்காயம் இதளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிச்சத்தை நம்ம ப்ரான் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு இதாக இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் ஒன்றும் பாதியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே ஆட் பண்ணுறனா கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோ இப்படி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதுவும் இல்லாமல் தீஞ்சு ஸ்மெல் சீக்கிரம் வந்துடும். அதனால் ஓரளவுக்கு இப்படி இது பண்ணிங்க அப்படின்னா வாசனை ஓரளவுக்கு தெரியும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இல்லை உங்களுக்கு வீடியோலேயே போடணுமா அதுக்கான சஜஷன் சொல்லுங்கள். வீடியோவில் போடணுனாலும் போடலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது எங்களுக்கு ஓகேனா அதுக்கு நீங்கள் லைக் மட்டும் போடுங்க வீடியோக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துருக்கு. இப்போது நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஒன்றும் பாதியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதை வந்து அரைச்சி உள்ளே போட்டுக்கலாம். மிளகை போட்டாச்சு, கிளறி விட்டு இப்போ நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இதோ நம்ம ப்ரான் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க ப்ரான் எல்லாத்தையும். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே மசாலாலாம் ப்ரானில் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து லைட்டாக இப்படி தெளித்து விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ப்ரானில் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இது எடுத்து பார்த்துடலாம். உப்பு நான் வந்து ஒரு தேவையான அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு கடைசியாக இதானதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கூட மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ப்ரான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் விட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி மேலே எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டினோன்னா ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி 2 தோசை சுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு கரண்டி எடுத்து வச்சு பரிமாறி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ரான் நல்லா வெந்து வந்திருக்கு. அவங்க போட்ட மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ப்ரான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சமையல் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா போடுற வீடியோ வராது. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டிங்னு அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.